ஹாய், வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4க்கு இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 3 மந்த்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த 3 மந்த்தை நம்ம கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணால் நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ குரூப் 4 அப்படின்ற போதே இங்கே கிட்டத்தட்ட எல்லாருமே அப்ளை பண்ணுறது குரூப் 4 தான். 22 லட்சம் பேருக்கு மேலே அப்ளை பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ வேக்கண்ட்டை பார்த்தோம்னா நம்மளுக்கு அதிகபட்சம் 10,000லேருந்து ஒரு 12,000 வேக்கண்ட்டுக்குள்ளே வரலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைனா 15,000 வேக்கண்ட் வரலாம். ஸோ போட்டித்தன்மை இங்கே அதிகமாக இருக்குது, வேக்கண்ட் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 180 கொஸ்டின்ஸை வந்து கிராக் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போ போட்டிகள் அதிகம். 175 அபோவ் எடுத்தோம்னா நம்ம வந்து சேஃப் ஜோனில் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எப்படி உழைக்கணும்னா, அந்த கடைசி 4 மந்த்ஸை நம்ம வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலாக இது பண்ணணும். ஸோ இந்த கடைசி 3 மந்த்து தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ இந்த 3 மந்த்தை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு வந்திருக்கலாம், இல்லை முடிச்சிருக்கலாம் சில. ஓகேவா? ஸோ ஆனால் மீண்டும் ஒன்ஸ் அகைன் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சிலபஸை எடுத்து வச்சுட்டு தமிழ் இலக்கணம் நல்ல பேஸை வந்து தேடி படிங்க. எதையுமே வந்து இது வந்தனால இது அப்படின்ற மாதிரி எடுத்துக்காதீங்க. ஸோ பேஸ் தெரியாமல் அந்த இலக்கணத்தை புரிஞ்சிக்காதீங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஆ வந்தால் பெயரெச்சம், ஊ வந்தால் வினையச்சம், அப்படி யோசிக்காமல், ஒரு எச்சத்திற்கு பின் வினைச்சொல் வந்தால் வினையச்சம், ஒரு எச்சத்திற்கு பின் பெயர் சொல் வந்து அது பெயரச்சம்ன்ற பேஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இலக்கணத்தை ஸ்ட்ராங்காக படிச்சிங்க அப்படின்னாலே நம்ம ஈஸியாக இலக்கணத்தை கிராக் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து சிலபஸை யூஸ் பண்ணி படிங்க. ரீசனிங் வந்து மேக்ஸ், இந்த தமிழில் வந்து நமக்கு 100 கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம 95க்கு மேலே கட்டாயம் போட வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஆனால் 80 கொஸ்டின் தான் நார்மலாக இருக்கும். 20 கொஸ்டின் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போயே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா அந்த கஷ்டம்ன்ற வார்த்தை நமக்கு எக்ஸாம் பின்னாடி வராது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி மேக்ஸில் வந்து 25 கொஸ்டினில் ரீசனிங்ன்ற ஒரு 10 டாபிக் நம்ம ரீசனிங் சேர்த்துருக்காங்க, ஒரு 7 டாபிக் சேர்த்துருக்காங்கன்னா, ஸோ அதுக்குள்ளேயும் சப் டைட்டில்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ரீசனிங்கை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ரீசனிங் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. குரூப் 1 ரேஞ்சிலேயே ரீசனிங்கெல்லாம் இருக்குங்க இல்லையா? ஸோ அதெல்லாமே நீங்கள் எடுத்து படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸோட மாடல்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதை கொஞ்சம் தயவுசெய்து பாருங்கள். ஸோ மேக்ஸில் ரீசனிங் ப்ளஸ் மேக்ஸ் இது ரெண்டுத்துலேயும் நம்ம சேர்த்து 25க்கு ஒரு 22, 23 மார்க் மேலே எடுத்துட்டாலும், தமிழில் வந்து ஒரு 90 மார்க் மேலே தொட்டுட்டாலும், ஜிகேல நம்ம நார்மலாக ஜிகேவை பொறுத்தவரை என்ன பண்ணணும் அப்படின்றதுனா, பேசிக்காக தெரிஞ்ச கொஸ்டின்ஸை எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது. ஸோ தெரியாத கொஸ்டின்ஸை எப்படி ஆன்சர் போடலாம் அப்படின்ற ஒரு மெத்தடை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ ஜிகேல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய டாபிக்ஸ் எது அப்படின்றத பாருங்கள். ஸோ அந்த டாபிக் வந்து முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ சிலபஸை பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு ப்ளஸ் வந்து அது கூட சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கை சேர்த்து அந்த டாப்பிக்லேருந்து 20 கொஸ்டின்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது அதிகபட்சம் ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட்லேருந்து அதிக கொஸ்டின்ஸ் வரக்கூடியது எதுனா அந்த யூனிட் 6 மட்டும்தான். ஸோ அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியுமோ கொடுங்க. திருக்குறள், விடுதலைக்காக போராடிய தமிழக வீரர்களின் பங்கு ப்ளஸ் வந்து பெண்களின் பங்கு. ஓகேங்களா? ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன், ஸோ இந்த மாதிரி டாபிக் தான் அதில் வருது. இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. தமிழகத்தோட தொல்லியல் கண்டுபிடிப்புகள், அதே மாதிரி சங்க காலம் முதல் இக்காலம் முறையான தமிழ் இலக்கியங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த பாடத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுன்னா 20 கொஸ்டினுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 கொஸ்டின் நம்ம எடுத்துட்டாலே நம்ம சேஃபாக இருந்துடலாம். ஸோ அதே மாதிரி வந்து அடுத்த சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தோம்னா, இந்தியன் பாலிட்டி ஒரு சிங்கிள் சப்ஜெக்டாக இருந்துட்டு அது வந்து 15 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இந்தியன் பாலிட்டி எல்லா இடத்துலையும் யூபிஎஸ்சி வரையுமே இந்தியன் பாலிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியன் பாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 15 கொஸ்டின்ஸ் எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து யூனிட் 5 எக்கனாமிக்ஸ் அண்டு இந்தியன் எக்கனாமிக்ஸ் அண்டு தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்துருக்கு இல்லையா? ஸோ அந்த யூனிட் 5 வந்து அதிக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா அதுலேயும் 20 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அது எப்படி வேணாலும் கேட்கலாம். அதை இந்தியன் எக்கனாமிலேருந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியன் எக்கனாமிலேருந்து ஒரு 8 கொஸ்டின்ஸ் வரலாம். தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் வந்து 15 கொஸ்டின், ஒரு 12 கொஸ்டின்ஸ் வரலாம். ஏன்னா அதில் ஸ்கீம்ஸ் அதிகமாக இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக அதிகமாக அதில் கேட்டுட்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது ரீசெண்டாக இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாமே நிறைய கேட்டுட்டு வராங்க. ஓகேங்களா? நீங்கள் நலமா, உங்களை தேடி உங்கள் ஊரில், மக்களை தேடி முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாமே அதில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, கேட்டுட்டு தான் வராங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன முக்கியத்துவம் கொடுக்கலாம்னா, ஐஎன்எம் ப்ளஸ் வந்து இந்திய வரலாறு. ஸோ இது சேர்ந்து 10 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஸோ அடுத்தது புவியியல். ஸோ 10th புக்கை படித்தாலே ஓரளவு மார்க் எடுத்துடலாம். ஸோ அது இல்லாமல் பேரிடர்கள் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த டிசாஸ்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கனாலே கண்டிப்பாக ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ டிசாஸ்டர்லேருந்தே எடுத்துடலாம். மொத்த புவியிலுக்கு 5 கொஸ்டின்
தான். ஆனால் டிசாஸ்டர் அப்படின்றத மட்டும் எடுத்துட்டீங்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்றதை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இதை நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே கண்டிப்பாக 2 கொஸ்டின்ஸ் எடுத்துலாம். இதே மாதிரி தான் சயின்ஸ்லையும் ஓகேனா. சயின்ஸ் வந்து அது கூட வந்து சுற்றுச்சூழல் அறிவியல் அப்படின்ற ஒரு டாபிக் கேட்டுருக்காங்க. அதை என்விரான்மெண்ட் சயின்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது படிச்சிங்கனாலே இந்த என்விரான்மெண்ட் சயின்ஸில் வந்து காலநிலை இயக்கங்கள், இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க என்னென்ன புது நடவடிக்கைகள் கொண்டு வந்தாங்க, COP28, COP29, COP30 அடுத்தது வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் படித்து உயிர்கோள காப்பகங்கள், அப்புறம் வந்து ராம்சார் நிலங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உலக பாரம்பரிய தலங்கள், புதுசாக சேர்க்கப்பட்ட வனவிலங்கு சரணாலயங்கள், அந்த மாதிரி டாப்பிக்கை நீங்கள் படிச்சினாலே அதில் ஒரு கொஸ்டினோ அல்லது 2 கொஸ்டின்ஸோ நம்ம எடுத்துடலாம். ஸோ சயின்ஸ் ஏன்னா ரொம்ப அதிகபட்சமான பாடங்கள் இருக்கக்கூடியது சயின்ஸ் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணி படிச்சிங்கனாலே ஈஸியாக மார்க்கை கிராக் பண்ணிடலாம். ஸோ அதிக முக்கியத்துவம் வந்து தமிழுக்கும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிகேல நான் சொன்ன டாபிக்ஸ் வந்து நீங்கள் அதிகப்படியாக கொடுங்க ஓகேங்களா. 3 மந்த்து தான் இருக்குது. இந்த 3 மந்த்தில் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி படிச்சிங்கனாலே ஈஸியாக புதுசாக படிக்கிறவங்களுக்கு கூட நல்ல மார்க் எடுக்கலாம். ஆல்ரெடி படித்தவங்க நம்ம எல்லாத்துக்கும் ஒரே முக்கியத்துவத்தை கொடுத்துட்ருக்கோம். ஆனால் சிலபஸை புரிஞ்சு எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் போட்டிங்கனாலே ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் வந்து நிறைய பாருங்கள். ஸோ இன்னும் 2.5 மந்த் தான் நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். கடைசி ஒரு 20 டேஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா வெறும் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் ரிவிஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்சில் சேர்ந்தாலும் அந்த டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸை இன்னொரு வாட்டி ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற அவங்க சேர்ந்துருக்க ஒரு டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் கூட நீங்கள் வாங்கி பார்க்கலாம். டெலிகிராமில் ஃப்ரீயாக கிடைக்கிற கூட கொஸ்டின்ஸை நீங்கள் ரிவிஷன் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஷன் பண்ணுங்கள். எப்படி கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 150 கொஸ்டின்ஸ் மேலே நீங்கள் பார்த்தீங்கனாலே ஸோ அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் எப்படி இருந்தாலும் அதை யோசித்து அந்த மெத்தட்லேருந்து நம்ம ஆன்சரை போட்டு வந்துடலாம் ஓகேங்களா. ஸோ உங்களோட சொந்த முயற்சி இல்லாமல் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. சார் நான் இந்த அகாடமியில் படிக்கிறேன், இல்லை நான் இந்த டெஸ்ட் பேட்சில் சேர்ந்துருக்கேன் அப்படின்றத விட நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டுறீங்க, சிலபஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க, ஸோ எப்படியெல்லாம் நீங்கள் யோசித்து ஆன்சரை போடுறீங்க, ஸோ எப்பயுமே உங்கள் மைண்ட் எப்படி வச்சுருக்கீங்க, திங்கிங்லேயே வச்சுருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் ரிசல்ட் அமையும். ஸோ எந்த ஒரு அகாடமி இருந்தாலும் அவங்க ஜஸ்ட் வழிகாட்டி மட்டும்தான். வெற்றி என்பது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்கன்ற பொறுத்து தான் உங்களோட மார்க் வரப்போகுது சரிங்களா. ஸோ உங்களை ஃபஸ்ட்டு நம்புங்க. எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கலாம். ஸோ அந்த கஷ்டம்லாம் இன்னும் ஒரு 3 மந்த் தான். அந்த சுமையை வந்து இது பாரமாக இருக்கேன்னு நினைக்காம இந்த பாரத்தை இன்னும் ஒரு 3 மாதம் சுமந்தா இதை நம்ம இறக்கி வச்சிடலாம் அப்படின்றத நினச்சி பாரத்தை ஏற்றுக்கிட்டு கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு ஓகேங்களா. ஸோ தெளிவாக படிங்க. இந்த கஷ்டங்கள்லாம் தீரணும்னா நம்ம ரிசல்ட் வந்து வெளியே வந்தால் தான் நம்ம கஷ்டங்கள்லாம் தீரும் அப்படின்றத பாருங்கள். உங்களை நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக பாஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நான் படிக்கிறேன்னு சொன்னாலும் யாரும் நம்ப போகிறதில்ல. ஸோ உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்று தான் ஆகணும் ஓகேங்களா. ஸோ எடுத்து வச்ச காலை முடிக்காமல் பின்வாங்காதீங்க. ஒரே விஷயம் காந்தி சொன்ன மாதிரி டூ ஆர் டைன்ற மாதிரி தான் இங்கே நீங்கள் படித்து பாஸ் பண்ணியே ஆகணும், அப்படி இல்லைனா வெளியேறியே ஆகணும். இது 2 தான். இந்த 2 வழியில் ஒன்றை நம்ம கட்டாயம் தொட்டே ஆகணும். ஸோ அதிகாரம் பெறும் வரை முயற்சி செஞ்சு கொண்டே இருங்கள். நன்றி. என்னால் முடிஞ்சதை நானும் பண்ணிகிட்டே தான் வரேன் சரிங்களா. ஸோ நம்ம யூடியூப் சேனல் மூலிமா நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம், கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். டெலிகிராம் சேனல்லையும் ஃப்ரீயாகவும் நிறையா போட்டுட்ருக்கேன் சரிங்களா. ஸோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். பட் உங்களால் என்ன முடியுமோ பாருங்கள். ஒரு அகாடமி உழைக்கிறத விட தனிப்பட்ட பர்சனாக உங்களோட வெற்றிக்கு நீங்கள் 100% உழைச்சே ஆகணும். அப்போ தான் வெற்றி உங்கள் கையில் கிடைக்கும். நன்றி. தேங்க்யூ. பை நியோ.